ஹாய் கைஸ், இது எக்ஸ்போ பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் பாசிட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. இந்த பார்ட் 2ல் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். சண்டே வந்து 4 o'clock மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. டிக்கெட் வாங்குறதுக்கே 15 minutes வெயிட் பண்ணோம். க்யூவில் ஒரு 45 minutes வெயிட் பண்ணி தாங்க உள்ளேயே போக முடிஞ்சுது. இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சூப்பராக வீடியோ போட்டு போயிட்டாங்க. அதில் என்னென்னா 115 மட்டும் போட்டாங்க. உள்ளே நீங்கள் தனியாக பேர்ட்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு 100 பே பண்ணணும். 360 கேமராவுக்கு தனியாக 100 வந்து பே பண்ணணும். இதெல்லாம் கூட ஓகேங்க. உள்ளே போனால் அவ்வளோ க்ரௌடு. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸு, 1 yearக்கு கீழே பேபி வச்சுருக்கவங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரௌடுக்குள்ளெல்லாம் வந்தால் மூச்சே விட முடியாதுங்க. அப்படி ஒரு இதாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கிற ஏரியாவில் கூட எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்துச்சு. நீங்கள் இதுலேருந்து டேரெக்டாக வெளியே போக முடியாது. ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 10 லைன் நீங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிட்டும் இல்லை. ஒரு கடைக்கு இன்னொரு கடையில் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. மூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஆயிருமோன்னு எங்களுக்கே பயமாச்சு. பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டார், இப்படி தான் கடை வந்து போடுவீங்களா கேப்பே இல்லாமல் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூடாக தான் பிஹேவ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கூட அவங்க கொடுக்கல. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி போகிறீங்க அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கிங்க. இல்லை வீக்கெண்ட் அப்படின்னா வந்து ஒரு 8 o'clock மேலே போங்க. சேஃபாக போயிட்டு வாங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.